கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். நீங்கள் பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் உங்களை ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. கலங்காதீங்க, ஏசப்பா நம்புங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு போங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. பெரிய ஆட்களாக மாறுவீங்க. அவரால் உங்களை உயர்த்த முடியும். படிப்பு இல்லையே, வேலை இல்லையே, ஃபேமிலி பின்னணி சரியாக இல்லையே, ஒன்றும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் நினச்சாருன்னா எல்லாத்தையுமே அனுகூலமாக மாற்ற முடியும். எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் கர்த்தரால் எந்த சூழ்நிலையிலையும் மேன்மையான இடத்தை கொண்டு வர முடியும். சரியா? நம்புங்க. இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்திலே தந்தீர். அதிக சந்தோஷத்தை இருதயத்திலே தந்தீர். இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம், இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம். அது முக்கியமான காரியம். அது ஏசப்பா ஒருவர் தான் கொடுக்கிறாரு. நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க, அது பெரிய ஆசீர்வாதம். நிறைய இருதயத்தில் சந்தோஷமே இல்லை. அது எதனாலும் சிலர் கண்டுபிடிக்க முடியலை. சில குடும்பத்தில் பணம் இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை. சில குடும்பத்தில் பதவி இருக்குது, சந்தோஷம் இல்லை. சிலருக்கு நல்ல கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லை. என்னன்னு கண்டுபிடிக்க முடியலை. சாத்தான் சிலருடைய இருதயத்தை தேவையில்லாத சிந்தனை நிரப்பி சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, மரண பயத்தை உண்டாக்கி, வெறுப்பை உண்டாக்கி, கோபத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் இருக்கிறாரே, அவருடைய ஆவி, அவருடைய பிரசனம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அது பணத்தினாலேயோ பொருளினாலேயோ பதவியினால் வரதல்ல. அது பரிசுத்த ஆவியானவரால் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய சந்தோஷம். அது உங்களை கண்டிப்பாக தருவார். சரியா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் எப்படி எனக்கு அந்த கஷ்டம் வருது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? எதுவாக இருக்கலாம். இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம்தான். உங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி தான். உங்கள் இருதயத்தில் தான் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். கவலை எல்லாம் மாறப்போகிறது. எப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு பரிபூர்ண சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கும். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரே, இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தெய்வம், இருதயத்துக்குள் சந்தோஷத்தை உண்டாக்குற தெய்வம் நீங்கப்பா. ஆண்டவர், யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உடனே கொண்டு வாருங்க. இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய கிரியை விலகி பரிசுத்த ஆவியானோர் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் நீர் இறங்கி கிரியை செய்து சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டே நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குறிப்பாக அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். வேலைக்கு எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு வெற்றி, எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இன்றைக்கு அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு அதிர்ஷ்டம். இந்த நாள் ஒரு நன்மை நாள், இந்த நாள் ஒரு மேன்மை நாள், இந்த நாள் ஒரு உயர்வு நாள். அப்படி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.